Hello friends, வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ரெடிமேட் சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா. இதை நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா 1 month வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரீசர்ல. எப்போ தேவையோ அப்போ எடுத்து உடனுக்குடனே சூடு பண்ணி செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்க கேட்குறப்ப. இல்லை விருந்தாளிங்க யாராவது வந்துட்டாங்க, இல்லை நீங்க பிஸியா வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா வந்தோடனே நிமிஷமா எடுத்து கல்லில் போட்டீங்கன்னா உங்களோட சப்பாத்தி தயாராகிடும். வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு இது ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி ரெடி பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் யாராவது வயசானவங்க இருந்தாங்க, இல்லை பேச்சுலர்ஸ் இருந்தாங்க, இல்லை ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா இது கூட நீங்கள் ஏதாவது உருளைக்கிழங்கு கறியோ இல்லை குருமாவோ இல்லை சட்னி அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து அவங்க வாங்கிப்பாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 கப் அளவுக்கு மைதா மாவு. இன்னைக்கு நான் ஹோம்மேட் மைதா மாவு இதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ ஆர்கானிக் மைதா மாவும் கிடைக்குது. ஸோ அது ரெண்டுத்துல எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்கானிக் மைதா மாவோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தா நல்லா இருக்கும். நான் இங்கே ஆர்கானிக் சர்க்கரை சேர்க்கிறேன். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கலாம். 1 கப் மைதா மாவுக்கு 1/3 கப் தண்ணி. ஸோ மில்லி லிட்டரில் எடுத்துக்கிட்டா 175 ml தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை இப்படியே விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம இதை பிசைய ஆரம்பிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு சாஃப்டான மாவை பிசைஞ்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவா இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து இதை நல்லா இப்போ பிசைஞ்சுக்கலாம். 1/4 கப் மாவை முதல்லயே சேர்க்காம வச்சிருந்து கடைசியில நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா சேர்த்தோம்னா நமக்கு நல்ல சாஃப்டான ஒரு மாவு கிடைக்கும். இப்போ இதுல ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ இல்ல எண்ணெயோ சேர்த்துக்கோங்க. இப்ப நம்மளோட மாவு தயார். இதுல இருந்து 6 உருண்டைகளா பிரிச்சுக்கலாம். உருண்டை எடுத்து இப்படி நல்ல கையில தட்டையாக்கிக்கோங்க. இந்த கார்னர்ஸ் எடுத்து இப்படி உள்ள விடுங்க. அப்போ நமக்கு ஒரு நல்ல ஸ்மூத்தான உருண்டையா கிடைக்கும். கொஞ்சமா மாவு தூவிக்கோங்க. அதுல இதை வச்சு முதல்ல கையால இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. சப்பாத்தி நல்லா பூரி மாதிரி 2 லேயரா ஊப்பி வர்றதுக்கான மெயின் டெக்னிக் இல்ல ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, சப்பாத்தி மாவை திரட்டிட்டு நம்ம நல்லா ஃபிளாட்டா டிஸ்க் மாதிரி ஆக்குவோம் பாத்தீங்களா, அதை நல்லா கையால நம்ம தட்டி விட்டுக்கணும். அதாவது ஒரே திக்னஸ் இருக்கிற மாதிரி அதை நல்லா தட்டி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க அப்பள குழம்பு வச்சு அதை தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரே அளவுல சப்பாத்திகள் கிடைக்கும். அப்புறம் எப்பவுமே சென்டர்ல இருந்து வெளிப்பக்கமா நீங்க திரட்டினீங்க அப்படின்னா ஈக்குவலான திக்னஸ்ல கிடைக்கும். கல் நல்லா சூடானோடனே சப்பாத்தி எடுத்ததுல போட்டுக்கலாம். ஒரு 1/2 நிமிஷம் கழிச்சு திருப்பி போட்டுக்கலாம். லேசா இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்கிறப்ப இந்த ஓரத்தை மட்டும் நல்லா இப்படி பிரஸ் பண்ணி கொடுங்க. திருப்பி போட்டு இந்த ஓரங்களை நல்லா இப்படி பிரஸ் பண்ணி கொடுங்க. இப்ப நம்மளோட சப்பாத்திகள் தயார். சப்பாத்தியை எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு வலை பிளேட்ல ஒரு காட்டன் துணியை போட்டு அதுக்கு மேல இந்த சப்பாத்தியை வச்சு இந்த துணியால இப்படி மூடி வச்சிருங்க. அப்போ வேர்த்து விடாம இருக்கும். இப்ப நம்மளோட சப்பாத்திகள் தயாரா இருக்கு. இந்த அளவுக்கு 6 சப்பாத்திகள் கிடைக்கும். இந்த சப்பாத்திகள் நல்ல சாஃப்டா இருக்கும். நீங்க உள்ள ஏதாவது மடிச்சு இந்த ஃப்ராங்கி மாதிரி பண்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, மடிக்கிற அளவுக்கு எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. டார்டியா, கெசிடியா எல்லாம் பண்றதுக்கு கூட இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெடிமேட் டார்டியா கவர் இதுக்குள்ளார வைக்கிற அளவுக்கு இருக்கு பாருங்க நம்மளோடது. நம்ம சேனல்ல வர ரெசிபிஸ் ஏதாவது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா போட்டோ எடுத்து என்னோட இன்ஸ்டா ஹேண்டில் என்ன டேக் பண்ணி விடுங்க. என்னோட இன்ஸ்டா ஹேண்டில் happyhomemaker_தமிழ். வர வீடியோக்கள்ல யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அமேசான் லிங்க் கீழே இருக்கு. அதுல போனீங்கன்னா நீங்க அந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாம் பார்க்கலாம், வாங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. அதே மாதிரி உங்க ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்துல ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. நம்மளோட மற்ற 2 சேனல் ஹாப்பி ஹோம் மேக்கர் கூலம், அதையும் பாருங்க, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க.
இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன் என்னாலும். நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.